வீட்ல யாருமே இவன் சொல்றத நம்ப மாட்றாங்கன்னு அதுல இருக்க வலையில மட்டும் கொண்டு போய் நகை கடையில எவ்வளவு போகும்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறான். ஆனா அவங்க செக் பண்ணதுல பியூர் டைமண்டா இருக்கு, கோடிக்கணக்கில் போகும்னு சொல்லிட்டு தெரிய வருது. பட் ஹீரோ கிட்ட 10 லட்சம் போகும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே இவன் வீட்ல இருக்க எல்லா நகையுமே கணக்கு போட ஆரம்பிச்சு கோடிக்கணக்கில் வரும்னு சந்தோஷப்பட்டு பைக்கே கொண்டு போய் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நகை எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் ஒய்ஃப் அந்த நகை வந்ததுல இருந்தா நீ பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க, சோ நாங்க எல்லாரும் பிளான் போட்டு அதை டேம்ல போட்டோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே கோவப்பட்டு டேம்ல இருக்க தண்ணிலேயே குதிச்சு தேட ஆரம்பிச்சிடறான். ஆனா எந்த நகையும் கிடைக்கலன்னு ஒரு மூவ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்பன்னு பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அந்த நகை கடை ஓனர் அந்த வலையில எங்க கடையில இருந்து திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். ஹீரோவும் கடவுள் பெருமாள் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பார்க்கறான். பட் நம்பாம புடுங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அந்த வலையிலோட பவர்ல எல்லாரையும் அடிச்சு போட்டுறா. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் வந்துடுறாங்க. ஆனா ஒய்ஃபையே நாங்க உள்ள வச்சிருக்கோம் சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதை கேட்டதுமே இந்த நகையால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கொடுத்துட்டு இதுக்கு மேல நம்ம உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சொல்லி லாரியில விழுந்து இறந்து போலான்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்பன்னு பார்த்து லாரியில அந்த பெருமாளே வந்துடுறாரு. அவர் பார்த்ததுமே நீ நகையை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறான். மிடில் கிளாஸ்ல இருக்க நாங்க எப்பவுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், ஆனா கெட்டது பண்ற எல்லாருமே ரொம்பவும் பணக்காரனா ரொம்பவும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. ஆனா கடவுள் ஹீரோவை ஒரு லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறாரு. எல்லாருமே செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். இப்போதைக்கு உன் தலையெழுத்த எதுனா பிரம்ம புத்தகத்தை உன்கிட்டயே தரேன், உனக்கு என்ன தோணுதோ உன் தலையெழுத்த நீயே மாத்திக்கோ, ஆனா 4 கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஒரு பேஜ்ல ஒரு ஆசையை மட்டும் தான் எழுதணும், விதிக்கு மாற எதுவுமே பண்ணக்கூடாது, செத்தவங்களை உயிரோட வர வைக்க கூடாது, இதுல எதனா எழுதும் போது நம்பிக்கையோட எழுதணும், அப்படி நம்பிக்கை எழுதலாம் கண்டிப்பா இது பலிக்காதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே இனிமேல் நம்ம தான் எல்லாமே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆட்டோல ஏறி போறாரு. அப்பன்னு பார்த்து அந்த புக் அந்த ஆட்டோலயே வச்சுட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லணும் போகும்போது அந்த புக்கு தொலைஞ்ச விஷயமே தெரியுது. இப்ப எல்லா ஆட்டோலயுமே புக்கு தேடியும் கிடைக்காம தூங்கிட்டு இருக்க பெருமாளை எழுப்பி என் புக்கு எங்க தான் போயிருக்குன்னு சொல்லி கோவிந்தா கோவிந்தான்னு கத்த ஆரம்பிச்சிடறாரு.